Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல் கேக் ரெடி பண்ணிப்போம். எந்த பாத்திரத்துல நம்ம கேக் ரெடி பண்ண போறோமோ அந்த டின்ல நல்ல வெண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு மைதாவால டஸ்ட் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு அப்படி இந்த ஸ்டெப் வேண்டாம்னா நீங்க பேக்கிங் பேப்பர் கூட போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி மைதாவை நம்ம எங்கெல்லாம் வெண்ணெய் தடவணுமோ ஃபுல்லா டஸ்ட் பண்ணிட்டு எல்லா இடமும் படுற மாதிரி தட்டிடுங்க. எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாவை வெளிய எடுத்துருங்க. சோ இப்போ நம்ம டின்னை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நான் கேக் குக்கர்ல பண்ண போறேன். அதனால குக்கர்ல கொஞ்சம் உப்பு கொட்டிட்டு குக்கரோட ஸ்டாண்டையும் போட்டுட்டு குக்கர் மூடியில கேஸ்கெட்டும் விசிலும் இல்லாம மூடி வச்சிருங்க. இது ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். முதல் கேக் ரெடி பண்ண ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் மிக்ஸ்சர் ரெடி பண்ண போறோம். அதுக்கு 150 கிராம் அளவுக்கு மைதா. இந்த அளவு மைதாவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் சிட்டிகை உப்பு. இது சாக்லேட் கேக் பண்ண போறதுனால இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர். உங்களுக்கு இன்னும் அதிகமா வேணும்னாலும் நீங்க இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இத நல்லா கலரிட்டு சலிச்சு எடுத்து வெச்சுக்கோங்க. சோ கட்டி இல்லாம இருக்கணும். அதே மாதிரி எல்லாம் நல்லா கலந்திருக்கணும். இப்போ அடுத்து வெட் இன்கிரிடியன்ட்க்கு ஒரு 150 கிராம் வெண்ணெய் இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அதில 150 கிராம் பொடிச்ச சர்க்கரை. எதுக்கு பொடி பண்றோம்னா சீக்கிரமா மெல்ட் ஆகிறதுக்காக, சீக்கிரமா கரைஞ்சிரும் அதுக்காக. இது இப்ப பொடியா இருக்கிறதுனால நல்லா கலந்துட்டு அப்புறம் எலக்ட்ரிக் பீட்டர்ல பீட் பண்ணுங்க. இல்லனா இந்த பவுடர் அப்படியே பறக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டோம். இதுக்கு அப்புறம் ஒரு 20 ல இருந்து 30 செகண்ட் பீட் பண்ணிக்கோங்க. எப்படியே முட்டை போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணுவோம். இப்போ இந்த அளவுக்கு 3 முட்டை எடுக்க போறோம். அதாவது 150 கிராம் இருக்கணும் அதோட weight அப்ராக்ஸிமேட்டா. அதுல ஒரு முட்டையா போட்டுட்டு அது நல்லா கலந்த உடனே அடுத்த முட்டை விடுங்க. இந்த மாதிரி ஒரு முட்டையை ஆட் பண்ணும்போது முட்டை நல்லா இருக்கான்னு நமக்கு பார்த்துட்டு ஆட் பண்ணவும் கரெக்ட்டா இருக்கும். சோ இரண்டாவது முட்டையும் கலந்தாச்சு. இப்போ மூணாவது முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. மூணாவது முட்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த மிக்சரை 4 ல இருந்து 5 நிமிஷம் நல்லா அடிக்கணும். எவ்வளவு அடிக்குறோமோ இந்த ஸ்டேஜ்ல அந்த அளவுக்கு நம்மளோட கேக் நல்ல ஸ்பாஞ்சியா கிடைக்கும். நல்லா அடிச்சிட்டக்க அப்புறம் நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில அந்த சக்கரை தட்டுப்படவே கூடாது. அந்த மிக்சர் நல்லா க்ரீமியா இருக்கணும். சோ இப்போ நல்லா அடிச்சிட்டோம். இப்போ இதல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரை இன்கிரிடியன்ட் போட போறோம். அத ஒரு 2 பேட்சா போட போறோம். ஒரு பாதி இப்ப போட்டுட்டு மெதுவா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல கலந்துக்கோங்க. இது ஓரளவு கலந்த உடனே இரண்டாவது ஹாஃபையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம மாவு போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நிறையவும் கலக்க கூடாது, ரொம்ப ரஃப்பாவும் கலக்க கூடாது. அப்புறம் நம்மளோட கேக் ஹார்ட் ஆயிடும். சோ இந்த மாதிரி கலந்துட்ட உடனே இது சாக்லேட் கேக்குங்கிறதுனால நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் எசன்ஸும் 1 டீஸ்பூன் காஃபி டிகாக்ஷனும் ஊத்துறேன். உங்ககிட்ட சாக்லேட் எசன்ஸ் இல்லனா நீங்க வெனிலா எசன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காஃபி டிகாக்ஷன் வேண்டானாலும் அத நீங்க விட்டுறலாம். இந்த காஃபி டிகாக்ஷன் சாக்லேட் ஃப்ளேவரை இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இது ஊத்தி இருக்கு. சோ இப்போ நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் பீட்டர்ல ஒரு 50 ல இருந்து 60 செகண்டுக்கு நீங்க நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு மேல பீட் பண்ணாதீங்க. பண்ணீங்கனா கேக் ஹார்ட் ஆயிடும். சோ இப்போ நம்மளோட மிக்சர் ரெடியா இருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த டின்ல நல்லா கிரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல நம்மளோட மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை லெவல் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நல்லா டேப் பண்ணுங்க. உள்ள இருக்கிற ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகணும். அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி டூத் பிக் ஆர் ஸ்கியூவர்ல இந்த மாதிரி சுத்தி விட்டீங்கனாலும் உள்ள இருக்கிற ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆயிடும். ஏற்கனவே ப்ரீ ஹீட் ஆயிட்டு இருக்க குக்கர்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டின்னை உள்ள இறக்கிட்டு சைடுல படாத அளவுக்கு வச்சிட்டு மூடிடுங்க. இது நீங்க வச்சிருக்க ஃப்ளேமை பொறுத்து 50 ல இருந்து 60 நிமிஷம் எடுக்கும். சோ கேக் ரெடி ஆயிடுச்சு. அது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க ஸ்கியூவர் விட்டு பாத்துக்கோங்க. சோ க்ளீனா வந்துருச்சு. கேக் பாத்தீங்கன்னா சைடுல ஆல்ரெடி ஒட்டாம வந்துருச்சு. பெர்ஃபெக்ட்டா இருந்ததுனா அந்த மாதிரி தானாவே வந்துரும். இது இப்போ ஒரு கூலிங் ரேக்ல வச்சிட்டு நல்லா கூல் ஆக விட்டுருங்க. சோ நம்மளோட கேக் பாருங்க எவ்வளவு ஸ்பாஞ்சியா வந்திருக்கு. இப்போ கேக் ரெடி. அடுத்து ஒரு பவுல்ல 500 ml அளவுக்கு நான் டெய்ரி விப்பிங் கிரீம் எடுத்துர்க்கேன். இது ஐஸ்கிரீம் பண்றதுக்கும் ப்ளஸ் கேக் கவர் பண்றதுக்கும் ரெண்டுத்துக்குமே சேர்த்து எடுத்துர்க்கேன்.
நீங்கள் கேக் கவரிங் விப்பிங் க்ரீமில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டேரி விப்பிங் க்ரீம் வாங்குங்க. அது நல்லா உங்களுக்கு ஸ்டிஃப் பீக்கோ டெக்கரேஷனுக்கோ நல்லா வரும். டேரி விப்பிங் க்ரீம் எவ்வளோ பீட் பண்ணாலும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும், அதே சமயத்தில் சீக்கிரம் மெல்ட் ஆகும். அதுதான் இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு அடிச்சுட்டு இதில் ஒரு ஹாஃப் அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறேன். கேக் டெக்கரேஷனுக்கும் கவரிங்க்கும் மீதி இருக்கிற பாதியில் தான் நம்ம ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஐஸ்கிரீம். விப்பிங் க்ரீம் ரெடியாக இருக்குது. கண்டன்ஸ் மில்க் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி. நம்ம இது ஏற்கனவே திராமிசுலையும் பண்ணியிருப்போம், அதே தான் இது. இப்போ நான் இங்கே சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். ஸோ விப்பிங் க்ரீமில் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டன்ஸ் மில்க் ஊற்றிக்கோங்க. என்னோடய விப்பிங் க்ரீம் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் கண்டன்ஸ் மில்க் கம்மியாக ஊற்றிருக்கேன். இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து இங்கே சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணுறதுனால 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் போடுறேன். உங்களுக்கு இன்னும் தேவைனாலும் போட்டுக்கலாம். இதே ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ மேங்கோ பண்ணுறீங்கன்னா மாம்பழத்தை அரைச்சி அந்த பல்ப் போடலாம். ஸ்ட்ராபெரி இது எசன்ஸ் இருந்ததுன்னா அது ஊற்றுனீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஆகிடும். இல்லை வெறும் வெனிலா எசன்ஸ் ஊற்றுனீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம். ஸோ இதை என்னவா வேணாலும் நீங்கள் ஐஸ்கிரீம் மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் சாக்லேட்டை கட் பண்ணி ஒரு சாப்ஸ் அந்த பிட்டாக போட்டிருக்கு. உங்களுக்கு தேவைன்னா சாக்கோ சிப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்மளோட ஐஸ்கிரீம் சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது. ஸோ இதை இப்படியே கூட நீங்கள் சில் பண்ணி ஐஸ்கிரீமாக சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி கேக்கை அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து ஸ்ப்ரிங் ஃபார்ம் டின் தான் இது. ஆனாலும் நான் பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன், ஏன்னா ஐஸ்கிரீம் சைடில் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும்ன்ட்டு. ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கை 2 ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு லேயரை போட்டுட்டு மேலே வந்து ஐஸ்கிரீம் லேயர் வைக்கிறேன். இதில் நான் சுகர் சிரப் வைக்கலை, ஏன்னா ஐஸ்கிரீம் வைக்கிறதுனால. உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சுகர் சிரப்பும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஐஸ்கிரீம் இன்னும் கூட கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தின்ன அது உங்களோட இஷ்டம். ஸோ நம்மளோட ஐஸ்கிரீமையும் வச்சு லெவல் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு ஹாஃப் கேக்கையும் வச்சுட்டு அதை அப்படியே கவர் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடுறோம். பாருங்கள், பேக்கிங் பேப்பர் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். நான் இப்போ இதில் 2 லேயர் கேக் போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படி இல்லை ஒரு லேயர் வேணும்னாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி 2 லேயர் இன்னும் தின்னான லேயர் கேக் வேணும்னாலும் வச்சுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இப்போ நான் இன்னொரு ஹாஃப் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா கேக்குக்கு மேலே கோட் பண்ணுறது, அதில் லைட்டாக கோகோ பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட் லேயர் தின்னாக கோட் பண்ணுறேன், அதாவது இந்த க்ரம் கோட் அதை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் மேலே கேக் கவரிங் லேயர் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன டெக்கரேஷன் வேணுனாலும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டு சாக்லேட் ட்ரிப்பிங் மாதிரி பண்ணுறேன். அதுக்கு சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணியிருந்தேன். அது ஒன்றும் இல்லை, சாக்லேட்டை கட் பண்ணிவிட்டு சூடான பால் இல்லைனா க்ரீமு அதில் விட்டுட்டு சாக்லேட் மெல்ட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா சாக்லேட் கனாஷ். ரேஷியோ பார்த்திங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட்டு பாலும் சாக்லேட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த க்ரீம் ஆர் மில்கோட ரேஷியோ மாற்றிக்கோங்க. இந்த கேக் கவரிங்க்கு வச்சுருந்ததில் ஒரு பார்ட் வந்து நான் கோகோ பவுடர்லாம் போடாமல் ப்ளெயின் ஒயிட்டாக வச்சுருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரொசேட்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ நம்மளோட டெக்கரேஷன் தான் நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 ரொசேட்ஸ் வச்சாச்சு. அதே மாதிரி கீழேயும் ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கேக்குக்கு அந்த ரொசேட்ஸ்க்கு நடுவில் வைக்கிறதுக்கு சாக்லேட் ஹார்டின் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா சாக்லேட் மைக்ரோவேவ் இல்லைன்னா வந்து சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த சாக்லேட் உடச்ச சாக்லேட் பாத்திரத்தில் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். அதில் நான் ஹார்ட் ஷேப் ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு மேலே பேக்கிங் பேப்பர் மேலே இந்த ஹார்டின் அது மேலேயே அப்படியே வரைகிறேன். இது கொஞ்சம் நல்லா திக்காக போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ண ஹார்டினை கட் பண்ணுறதுக்கு கேக் கட் பண்ணுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி கேக்கை வெளியே எடுத்து வச்சுட்டு நம்மளோட இந்த ஹார்டினையும் நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான டிசைன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஸோ கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேக்கை மட்டும் ஒரு 1 hour முன்னாடி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அந்த கேக் லேயர் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும்.
முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு கேக் கம்மியாக வேணும், ஐஸ்கிரீம் நிறைய வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஐஸ்கிரீம் கேக் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.